அம்மச்சி அம்மச்சி ஜோரா காணி பாப்போம். நல்லா ஜோரா இருக்கியே, ஒல்லியா இருக்கியே. மனம் வருகா. பாய் பாய். என்ன இன்னைக்கு vlog ஒரு அப்டேட்டோடு ஆரம்பிக்கிறேங்க. இங்கே பாருங்க, நியர்லி 200 ஆர்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஷிப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டர்ஸ் பண்ணதுக்கு. நம்ம vlogல ஃப்ரெஷ் பேட்ச் இருக்குன்னு சொன்னோன்னா அவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நியர்லி இன்னைக்கு 212 எவ்வளவோ ஆர்டர்ஸ் வந்து ஷிப் பண்ணுறோங்க. ஸோ சதீஷ் வந்து இப்போ தான் பேக் பண்ணி முடித்தாங்க. ஸோ நம்மளோட இந்த கொரியர் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு, பிகாஸ் ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. இந்த வாரத்துக்குள்ளாடி உங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷிப் பண்ணிடுறோம். இன்னும் சில பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது, அது வந்து இந்த வீக்லேயே நாங்கள் வந்து ஷிப் பண்ணிவிடுவோம். அகெயின் இந்த வீக் வந்து இன்னொரு ஃப்ரெஷ் பேட்ச் பண்ண போகிறோம், பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணதில் ஃபுல் இதுவுமே காலியாகிட்டே வருது. ஸோ ப்ராபப்ளி இந்த வாரம் கூட தாங்காதுங்க. அதனால் நீங்கள் யாராவது லாஸ்ட் ஆர்டர் அந்த இதில் ஆர்டர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனி டைம் ஆர்டர் பண்ணலாம். பிகாஸ் அகெயின் இந்த வாரம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் எடுக்கிறோம். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இப்போ தெரியுங்க, அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஹெல்த் மிக்ஸ், கரம் மசாலா ரெண்டுமே ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி vlog ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அனுஷாவுக்கு வந்து அனுஷா அம்மா வீட்டில் தான் இருக்கா, அதனால் மீன் குழம்பும் அவள் வந்து சொல்லியிருக்கா, மீன் வந்து எனக்கு எவ்வளவு நீங்கள் செஞ்சு தர முடியுமோ அவ்வளோ கானம் செஞ்சுதா அப்படின்னு. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி யூஎஸில் வந்து அந்த நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் டேஸ்ட் வந்து வரவே வராது. அதனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து மீன் சாப்பிட்றதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன், சாலை மீன் குழம்பு. ஆக்சுவலி என்னோடய தேங்காய் கறி இல்லாமல், ஏன்னா அன்றைக்கி தேங்காய் கறி அவளுக்கு வச்சு கொடுத்தாச்சு, அதனால் அது இல்லாமல் புளி போட்டு புளி பேஸில் வைக்க போகிறேன். அதுக்கு மத்தி மீன் இங்கே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு. இது வந்து நெய் மீனை வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது என்னோடய எவ்ரிடே ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர், அந்த மாதிரி கொஞ்சம் கரம் மசாலாவும் போடுவேன். அதுதான் என்னோட சீக்ரெட் டச்சு. யூஸ்வலாக மீனுக்கு யாரும் கரம் மசாலா பொடி போட மாட்டாங்க, பட் நம்மளோட கரம் மசாலா மீனுக்கும் ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷி ஸ்மெல் வந்து இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நெய் மீனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சாலை மீனில் கொஞ்சம் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மஹி குட்டிக்கு சாலை ஃப்ரை அவ்வளோ பிடிக்கும், அதனால் அதையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து குழம்புக்கு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க. நான் வீடியோ எடுக்க போகிறேன் பார்த்தீங்களா, அதனால. அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே குக்கிங் பண்ண முன்னாடி இந்த மாதிரி குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் ப்ரீப்ரெப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக போகும். இந்த குழம்புக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், முழுசாக தான் வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய், ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். பொடி, குழம்புக்குள்ள பொடிக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு இவ்வளோ லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து குழம்பு பண்ணிடலாம். நான் மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. நீங்கள் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம தாளிக்கிற பொருளை தாளிச்சிடுங்க. வெந்தயம், ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் கோல்டனாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். ஸோ அது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஓகே, நம்மளோட வெங்காயம் பாருங்கள் நல்ல கோல்டனாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பொடி அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். மசாலாவை இந்த ஆயிலில் ஆனியன் கூட சேர்த்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணுவோம், அப்போ தான் அதோட அரோமா வெளியே வரும். ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மசாலா பவுடர் நல்ல எண்ணெயில் வதங்கியாச்சு பாருங்கள்.
நல்ல டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி லைட்டாக வதங்கி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கும். இதுக்கு ஒரு மூடி போட்டு இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு 4-5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற காய், இது ஆக்சுவலி காய் நீங்கள் போடணும்னு இல்லை, பட் என்கிட்ட இந்த முருங்கைக்காய் இருக்குது. அதனால் இந்த மெயினாக இந்த சாலை மீனுக்கு வந்து முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். அதனால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேங்காய் குழம்பு இல்லை, அதனால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த காய் வேகிறதுக்கு மட்டும். மூடி போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் வந்து பாதி வெந்துடுச்சு. ஸோ புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இனி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்து ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீனை வந்து கடைசி தான் போட போகிறோம். ஏன்னா சாலை மீன் வந்து ரொம்ப டெலிகேட்டு. இப்போவே போட்டிங்கன்னா பொடிஞ்சிடும். அதனால இந்த புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு 4-5 நிமிஷம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். ஏன்னா முருங்கைக்காய் எல்லாமே குக் ஆகிடுச்சு. கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாலை மீனை ஆட் பண்ணிடுங்க. ஸோ சாலை மீன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. மீன் ஆட் பண்ணோன்னே எவ்வளோ தூரம் நல்லா கிண்டி விட முடியுமோ கிண்டி விட்டுருங்க. பிகாஸ் மீன் வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சட்டியை மட்டும்தான் நீங்கள் வந்து சுற்றி விடணும். இந்த கரண்டி போட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம சாலை மீனை ஆட் பண்ணி நல்ல குழம்புல அதை முக்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து கொஞ்சம் 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டும் இல்லாமல் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மீன் வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் பொரிப்பேன். மீனை வச்சுட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுருங்க. ஸோ நம்மளோட நெய் மீன் அண்ட் சாலை மீன் நல்ல ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, குழம்பு வந்து மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிண்டக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இடையில மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த சட்டியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இடையில நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகும். மீனும் பொடியாது. அதுவும் மெயினாக துண்டு மீன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் இந்த சாலை மீன் வந்து ஈஸியாக பொடிஞ்சிடும். மீன் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பு அணைச்சிருங்க. இது அப்படியே சட்டியிலே இருக்கட்டும். ஒரு 1 ஹவர் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாலை மீன் வந்து நல்ல கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, கேரியல் கட்டிடலாம். ஓகே, இப்போ பேக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மீன் குழம்பு நம்மளோட சாலை மீன் குழம்பு. அனுஷா வந்து வெயிட்டிங். சாலை மீன் குழம்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே வார்த்திக்கா கொண்டு வார்த்திக்கா அப்படின்னு வெயிட்டிங். பெரும்பயிறு இருக்குல்ல, அதை போட்டு நான் துவரணும் வச்சேன்.
டன் நம்மளோட சாப்பாடு கேரியல் பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி எடுத்தாச்சு. இப்போ மகாமகியை பிக் பண்ணுறதுக்கு போகிறோம். அனுஷாவுக்கு ஃபுட்டை டெலிவரியும் பண்ணிவிட்டு மகாமகியை வந்து பிக் பண்ணிட்டும் வந்துடுவோம். கிளம்பியாச்சு. கிளம்புமா? கிளம்பலாம். டெலிவரி இது எங்கே கிளம்பியிருக்க? அம்மச்சி ஜோரா காணி பார்ப்போம். நல்லா ஜோரா இருக்கிய, ஒல்லியா இருக்கிய. ஏன் தூங்கிட்டாளா? ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். ஃபுட் டெலிவரி ஓப்பன் பண்ணு. நான் அது வீடியோ எடுத்தேன். அனுஷாவுக்கு ஃபுட்டு பேக் பண்ணி ஃபுட்டை பார்த்து கமெண்ட் சொல்லு. அதனால நான் கிளம்பியேன். மனம் வருகா? நல்ல சால மீன் ஃப்ரை. பாறை இல்லை, நெய் மீன். ஆமாம், நல்ல சாப்பிடுங்க 2 பேரும். என்ன கக்கு சின்ன கேரியல் தானே. பீன்ஸ் பைத்தங்க துவரேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லன்னா அழகா இருக்கம்மா. நீ எப்படி இருந்தாலும் நீ அழகா இருக்க. என்ன சாப்பிடிய? மீன் குழம்பா சாப்பிடுங்க. சாப்பிடுமா, மீன் குழம்பு சாப்பிட சொல்லு. ஆச்சிய சாப்பிட சொல்லு. என்ன ஏமா மீன் குழம்பு மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட வேண்டியதானம்மா? பீன்ஸ் அவரைக்காய் துவரை, சவுச்சவு போட்டு கூட்டு, வெண்டைக்காய் கிச்சடி. சூப்பர். அம்மா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மா வந்து பியோர் வெஜிடேரியன். அப்படிதானே? நீங்க நினைப்பீங்க அப்ப எப்படி அர்த்தி நீங்க பியோர் நான் வெஜிடேரியனா நீங்க அப்படின்னு. எங்க அப்பா எங்களுக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க. நாங்க மியாக்கு பழக்கி கொடுத்துருவேன். மியா அப்படிதானே? சரி. கை வருக பாரு. பாய் செல்லக்குட்டி. சரி, நான் போயிட்டாரு. என்னம்மா? ஹாய். அப்பா பச்சைப்புளி மகா, பச்சைப்புளி பறிச்சிட்டோம் மகா. இல்ல பிரவுன் புளி இருக்கு. ஸ்கூல்ஸ்ல புளி பறிச்சோம் மகா. எடுத்துட்டு வா மகா. அம்மா பிரவுன் புளி இருக்கு. பிரவுன் புளி இருக்கு. எனக்கு பிஞ்சு புளி. அதானடா. ஒருத்தி டேஸ்ட் பண்ணி பார்த்தா. எப்படி இருந்து? சூப்பரா இருந்து. நீ கொஞ்சம் தள்ளி போயேன், ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்க. எங்க ஸ்கூல்ல இருந்து அந்த பிரவுன் கலர் புளி தான். பச்சை புளி இருக்கும். மரம்னு இருந்தா பச்சை புளி தான் பிரவுன் ஆகும். இல்ல, அது கீழே விழாது இல்ல. ஆமா, பிஞ்சு புளி மரத்துல இருக்கும். மகா மரத்துல ஏறி பறிச்சிட்டோம் மகா. மகா புடிச்சு பறிச்சி நாங்கெல்லாம் எங்க ஸ்கூல் மரத்துல எல்லாம் ஏறி. எப்படிடா? எப்படி சொன்ன சொல்லு. எச்சி ஊறிட்டா. ஆமா, எனக்கும் ஊறிட்டு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல புளி, மாங்காய், ஐயோ அந்த மாங்காவை துண்டு போட்டு வச்சிருப்பாங்க, கல்லுப்பு. அதை எடுத்துட்டு வந்து அது எச்சி ஊறி அந்த கல்லுப்புல மாங்காவை. என்ன க்ளோஸா போகு பஸ்ஸு. மகா பறிச்சிட்டு வருவியா மகா? புளி, அந்த பச்சை புளியை எடுத்து ஒரு கல்லுல போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடே, ஒரு துண்டு பச்சை மிளகா போட்டு நல்ல ஒரு சதைச்சு பிரவுன் புளி எடுத்துட்டோம். பிரவுன் புளி ஆனா இனிப்பு புளி நல்லா இருக்கும். அந்த பிரவுன் புளியிலே சிலது பழுத்து இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கா? எடுத்துட்டு அப்ப எடுத்துட்டு வா. அதுதான் எடுத்துட்டு வருவியா? உடையாத புளியா எடுத்துட்டு வா. உடஞ்ச புளி எனக்கு வேண்டாம். சரியா? அன்னைக்கு தான் பிடி பீரியட்ல ஒரு உடையாத புளியை நம்ம உங்க வீட்டு பின்னாடி பறிக்கலாமே. எங்க வீட்டு பின்னாடி கோயில்ல இப்ப கிடையாது. இப்ப கிடையாது மரம். அங்க இருந்துச்சா மரம்?
அங்கதான் முன்னாடி பறப்போம். அன்னை மியாக்கு பர்த்டே இது அன்னப்பிரசானத்துக்கு இருந்துச்சா? பில்டிங் தெரியல. இல்ல இப்ப கிடையாது, மரம் இல்லைன்னு தான் நினைக்கேன். மிந்தியெல்லாம் அம்மா எவ்வளவு பறிச்சு சாப்பிடுவேன். அதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ். உங்களுக்கெல்லாம் இது வரமாட்டுக்கு பேரா நாக்கு ஊருக. உனக்கு ஊற அதுக்கு தெரியலையே. பெட்ரோல் போட போறோமா? டீசல் போட போறோம். புளி சாப்பிட்டு நான் பச்சை புளி சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கும் மகா, வேற லெவல்ல இருக்கு. இவா என்ன பண்ணுவா? இவா சீட்டு மட்டும் எவ்வளவு அழுக்காக்கி வச்சிருக்கீங்க. ஸ்ப்ரைட்டை கொட்டி அவங்கள்ட்ட என்ன சொன்ன மெஹி? என்னது 1000 ரூபாய் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டா. வெக்க வந்துட்டு அவளுக்கு. போட்டாங்களா மஹி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு நான் வந்து பாஸ்தா ஆலா ஓட்கா அப்படிங்கிற ஒரு வைரல் பாப்புலரான டிஷ்ஷு தான் பண்ண போகிறேன். பட் இது வந்து யூஸ்வலாக ஓட்கா சாஸ் வச்சு பண்ணுவாங்க. பட் நான் அதுக்கு பதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வந்து வேக வச்சிடலாம். ஸோ இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா பெரிய பாட்டில் தண்ணி வந்து கொதிக்குது. ஸோ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பாஸ்தா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, ரிகட்டோனி அப்படிங்கிற பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப் பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது இது. இந்த மாதிரி பெருசாக இருக்கும், பெண்ணை மாதிரி பெரிய ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி நம்மளோட பாஸ்தா ஆலா ஓட்கா, அதுக்கு வந்து இது வந்து என்னென்னா டொமேட்டோ பேஸ்டு பாஸ்தாவில் ஓட்கா ஊற்றி பண்ணுவாங்க. அந்த ஓட்கா வந்து ஆக்சுவலி குக் ஆகும்போது அதோட அந்த ஆல்கஹால் வந்து எவாப்ரேட் ஆகி ஒரு ஸ்வீட்டான ஃப்ளேவர் மட்டும்தான் அந்த பாஸ்தா சாஸில் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ளம் கேக்கெல்லாம் பண்ணுற மாதிரி, ஸோ ப்ளம் கேக்கில் நம்ம ஆல்கஹால் ஊற்றி சோக் பண்ணுவோம். அது பேக் ஆகும்போது அந்த ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான். நான் அதே பாஸ்தா சாஸு ஆனால் ஓட்காவுக்கு பதிலாட்டு ஒயிட் வைன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சுகர், சால்ட்டு, ஆரிகானோ, ரெட் சில்லி பவுடர், பார்ஸ்லே இருக்குல்ல, ட்ரைடு பார்ஸ்லே, பார்மசான் சீஸ், ஒயிட் வைன், டொமேட்டோ பேஸ்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குங்க, கேனில் வரும் முக்கால்வாசி. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம ரெகுலர் டொமேட்டோ சாஸ் ஊற்றி பண்ணுறதை விட இது வந்து அந்த இன்டென்ஸான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இந்த பாஸ்தா சாஸ் ரொம்ப ரிச். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 கப்பு மேலே ஹெவி க்ரீம் வேணும். க்ரீம், ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த க்ரீம் தான். இதில் 2 பேக்கெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 200 ml. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 400 ml க்ரீம். எனக்கு தெரியும் இது ரொம்ப ரிச்சான ஒரு சாஸ், இது நீங்கள் எப்போவுமே பண்ண போகிறதில்ல. பட் பார்ட்டி அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ இதில் ஆனியன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஆனியன் அண்ட் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டொமேட்டோ பேஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ரிச்சு. தக்காளி பியூரே, ஃப்ரெஷ் டொமேட்டோ அதெல்லாத்தையும் விட இது வந்து அவ்வளவு இன்டென்ஸான ஒரு டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். டொமேட்டோ பேஸ்ட்டை நல்ல இந்த ஆனியன் கார்லிக்கு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் போல் இதை நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இதில் உள்ள அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும், அதனால. இப்போ நம்மளோட இதில் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆரிகானோ, சில்லி பவுடர் இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, சுகர். இது வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டை வரும் தேவை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த சாஸில் ஒயிட் வைன் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து அவங்க வோட்கா ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து அதுக்கு பதில் ஒயிட் வைன் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த ஹீட்டில் இருந்து ஒயினோட ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகி அதோட ஃப்ளேவர் மட்டும் இந்த சாஸில் இருக்கணும்.
ஸோ அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளோட சாஸில் இருக்கக்கூடிய அந்த ஒயின் ஆட் பண்ணது நல்லா எவாப்ரேட் ஆகி அதோட ஃப்ளேவர் மட்டும் இதில் இருக்குது. இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட அடுத்த இன்க்ரீடியண்ட் க்ரீம், நம்மளோட ரிச்சான க்ரீம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தான் க்ரீம் தேவை, அதனால தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சாஸோட மெயின் இதே வந்து இந்த க்ரீம் தான். அடுப்பை நான் குறைச்சி வச்சுட்டு தான் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி இது கூட இந்த க்ரீம் வந்து நல்லா கலந்து வரட்டும். க்ரீம் ஆட் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், நம்மளோட சாஸ் வந்து நல்ல ஒரு லைட் ஒரு ஷேடுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஸோ பட்டர் வந்து மெயினாக ஃப்ளேவருக்கு தான். கடைசி நீங்கள் ஆட் பண்ணும்போது அது சாஸை எமல்சிஃபை பண்ணும், அதுக்கு வேண்டி பட்டர். அதாவது இந்த சாஸில் வந்து அவ்வளோ க்ரீம் இருக்குங்க, அந்த ரிச்னஸ் பத்தாதுன்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக பட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி, பர்டிகுலராக சில்லுன்னு இருக்கக்கூடிய பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா கோல்டான பட்டரை நம்ம இந்த ஹாட்டான சாஸில் ஆட் பண்ணும்போது எமல்சிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அது இன்னுமே இந்த சாஸை வந்து க்ரீமி ஆக்கும். இப்போ பார்மசான் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது பர்டிகுலர்லி மெயினாக ஃப்ளேவருக்கு தான். பாஸ்தானாலே அந்த பார்மசான் இருந்தால் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். பார்மசான் சீஸ்க்கு ஆல்டர்னேட்டாக வேறு சீஸ் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் வேறு சீஸ் ஆட் பண்ண தேவையில்லை, சீஸ் இல்லாமலே இது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்மசானும் மாசரல்லா சீஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து அதோட அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த இதுவும் டிஃப்ரெண்ட். அதனால நீங்கள் சீஸை ஸ்கிப் பண்ணிடலாம் அது இல்லை அப்படின்னா. அவ்வளோதாங்க, நம்மளோட சாஸ் வந்து ரெடி. நம்மளோட டொமேட்டோ சாஸ், அந்த க்ரீம் சாஸ் ரெடி. வச்சிருக்கிற இந்த ரிகட்டோனி பாஸ்தாவை நான் வடித்து ஆட் பண்ணிடுறேன். இந்த சாஸில் நம்மளோட ரிகட்டோனி பாஸ்தாவை நான் இந்த சாஸில் நல்லா டாஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாஸ்தா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களோட சாஸ் வந்து சூப்பர் திக்காக இருக்குது, அதுக்கு வந்து கூட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி நான் ஒரு பேக்கெட் ரிகட்டோனியும் போட்டிருக்கேன். ஃபைனலாக ட்ரைட் பார்ஸ்லே மட்டும் ஆட் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ட்ரைட் பார்ஸ்லே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா ஆலா ஓட்கா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பாஸ்தா அலா ஓட்கா வித்தவுட் ஓட்கா ரெடி. ஸோ செம்ம க்ரீமியாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபி. பார்ட்டி அந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வரும்போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ரிச்சான பாஸ்தா. ஓகே, ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி வந்து yummy.com இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் ஆயாச்சு. மஹிக்குட்டி வந்து ஆக்சுவலி எங்ககிட்ட க்யூட்டாட்டு ஒரு சேஃப்டி அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவள் கற்றுக்கிட்ட விஷயம். அவளை வந்து ஃபயர் ஸ்டேஷன் இதுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு அவளை வந்து கூட்டிகிட்டு போனாங்கல்ல, உங்கள்கிட்ட சொன்னால அதில் வந்து அவளுக்கு கற்றுக்கிட்ட விஷயத்தை என்கிட்ட க்யூட்டாக சொல்லிட்டு இருந்தா. அப்போ நான் வந்து இதை வீடியோ எடுக்கவா மஹி அப்படின்னு கேட்டேன். அம்மா வீடியோ எடு அப்படின்னு சொன்னான். ஏன்னா வந்து அவள் உங்ககிட்டையும் அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டியை சொல்ல போகிறான். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு இதாவது பாத்திரம் ஃபயர் ஆயிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களே? ஆனால் தண்ணி விட்டுக்கூடாது, ஏன்னா நிறைய தீ தரையில் வந்துடும், வாலில் வந்துடும், அப்படி வாலில் வரும், வீட்டில் ஆயிடும். அதனால நீங்கள் ஏதாவது வேஸ்ட் துணி இருக்குல்ல, தண்ணியில முக்கி கொஞ்சோண்டு புழிஞ்சிட்டு அப்படியே அதுக்கு மேலே போட்டா அந்த தெரியும்ல வாட்டர் சக் பண்ணும், அந்த சாயில்ல சக் பண்ணல வாட்டர், அந்த மாதிரி ஃபயர், அந்த வாட்டர் வந்து ஃபயர் மேல எடுக்கும். துணியில தான் அந்த ஃபயர் இருக்கும், பாத்திரம்ல போயிடும், அது ஸ்மோக்கா தான் வரும். நெக்ஸ்ட் ஏதாவது கடையில நீங்க வந்து ஃபயரை பார்த்தீங்க, இதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். நெக்ஸ்ட் நீங்க எலிவேட்டர் யூஸ் பண்ணுவீங்களா, ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
நம்ம எலிவேட்டர் யூஸே பண்ணக்கூடாது எப்போ ஃபயர் வந்தா. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் ஒயர் இருக்கும்ல அதுல தீ பிடிச்சிரும், எலிவேட்டர் ஒர்க் ஆகாம ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். இங்க ஓ இல்ல லைட் இருக்கும்ல அது இல்லாம அஞ்சு போயிரும். நீங்க பயப்படுவீங்களா, அதனால சேஃப்டிக்கு ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணீங்க நீங்க. ஆமா. நெக்ஸ்ட் என்னன்னா நீங்க வந்து இதாது சரியா, நீங்க வந்து இதாது அது என்னது earthquake. நீங்க earthquake பார்த்தீங்க சரியா, நீங்க என்ன பண்ணுவீங்க, சும்மா டேபிள் கட்ல அப்படி இருக்கக்கூடாது, ஹெட் ப்ரொடெக்ட் பண்ணும். முத கையை எப்படி எடுத்துட்டு ஹெட் எப்படி பண்ணிட்டு பெண்ட் டவுன் பண்ணும். இதுக்கு திரும்ப இப்படிலாம் சொல்றேன், சும்மா கையை வச்சா இப்படி பெண்ட் பண்ணிட்டு ராக் உள்ள டேபிளோட தாங்கு போட்டுலன்னா கையில தானே உழும். ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையை வச்சிருக்கோம். கையில போட்டா நம்ம ஈஸியா ஹாஸ்பிட்டலுக்கு போய், ஹெட் போட்டா என்ன என்ன செத்துருவோம் சரியா. அதனால நம்ம ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணாதான் மெயின் பார்ட் ஆஃப் அவர் பாடி. ஓகே. அதனால ஹெட்டை நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பாத்திரம் இது ஆயிட்டுனா என்கிட்ட கொஸ்டின் கேட்கிய நீங்க வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் கொடுங்க. நீ கொஸ்டின் கேளு, அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகே கொஸ்டின் இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இதா பாத்திரம் நீங்க தீ புடிச்சதா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அத கமெண்ட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஷாப் பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, எலிவேட்டரா இல்ல ஸ்டார்ஸா? ஷாப்ல தீ வந்துட்டா என்ன யூஸ் பண்ணுவீங்க, எலிவேட்டரா ஸ்டார்? ஓகே செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன், earthquake. earthquake கரெக்ட். earthquake நீங்க சும்மா இப்படி இருப்பீங்களா இல்ல ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்களா, அதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்க இந்த கமெண்ட்ல சொல்ல இதை நான் பார்க்குறேன் கரெக்டானு. ஸோ இன்னைக்கு vlog அவ்வளோதான். பாய் Bye.